ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மௌலி சார், நான் இப்போ லாஸ்ட்டாக வரோம் உங்களுக்கு சொல்லிடுறேன். அண்ட் வெரி வெரி எனர்ஜெட்டிக். இப்போ வந்த எல்லாருமே வந்து எனக்கே ஒரு டவுட் வந்துருச்சு, இந்த படத்துக்கு உசிரே பதிலாக வந்து ஏன்னா ஒரு கேன்டீன் இல்லைன்னா வந்து ஒரு ஹோட்டல் அப்படி வச்சுக்கலாம் போல. ஏன்னா வந்து வரவங்க எல்லாமே வந்து ப்ரொடியூசர் நல்லா சாப்பாடு கொடுத்து அதே தான் சொல்றாங்க. தங்கதுரை வந்து நானும் ரொம்ப நல்லா பேசுவாருன்னு பிளான் பண்ணா கோங்குரா சட்னி, மீன் குழம்பு, யோ இன்னும் குக் வித் கோமாளி இல்லையா? ஸோ அந்த அளவுக்கு ஒரு டீமை நீங்க பாத்துக்கிறது ரொம்ப சந்தோஷம் சார். உண்மையிலேயே நீங்க சொன்னீங்க. எனக்கு ரொம்ப ஷாக்கிங் நிறைய இந்த ஆடியோ லான்ச் என்னன்னா, என்ன கேட்காம எனக்கு வந்து அட்வான்ஸ் கொடுத்துருன்னு ஒருத்தர் சொல்றாரு. என்ன கேட்காம வந்து இந்த படத்தை நடிப்பாருன்னு சொல்றாரு. ஆனா இது என்ன படம், என்ன அட்வான்ஸ், இன்னும் எதுவுமே வரவே இல்லை எனக்கு ஒன்றும். அதுதான் இங்க வந்து ஒரு பெரிய விஷயமே. ஸோ ஆல் தி பெஸ்ட் மௌலி சார். உங்களுடைய பேஷன் டுவர்ட்ஸ் மூவிஸ் வந்து நிச்சயமா உங்களை நல்ல லெவலில் கொண்டு போகன்ற பெரிய நம்பிக்கை இருக்கு. அண்ட் ட்ரீம் வாரியர்ஸ் ஒரு எக்ஸ்டர்னல் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அவங்க கையில் இருக்குன்னா நீங்கள் சேஃபாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு எனக்கு. அண்ட் இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர் அவர் இன்னும் 3 பேரை சொல்லியிருந்தாருன்னா வடபழனியில் எல்லா பேரையும் கவர் பண்ணிட்டாருன்னு அர்த்தம். அந்த அளவுக்கு ஒரு பெரிய லிஸ்ட் எடுத்து வந்து சொல்லிட்டே இருந்தாரு. பிரதர் தேங்க்யூ ஸோ மச். பட் ஐ கேன் ஈஸிலி ரிலேட். ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் படம்னும் போது நம்ம எப்படியா ஜெயிக்கணும்னு நீங்கள் சொன்னீங்க, உசிரை கொடுத்துவார். ஸோ அந்த மாதிரி தான் எங்களுக்கு இப்போ உங்கள் டீமை பார்க்கும்போது சென்னை 28 டீம் பார்க்குற மாதிரி இருக்கு.